மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அறிவியல் பாடத்தில் மேலும் ஒரு அறிவியல் செயற்பங்கு திறனை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கு முன் அறிவியல் செயற்பங்கு திறன் அப்படி என்றால் என்ன என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவன் ஆக்க சிந்தனை, பகுத்தாய்தல், முறைமை போன்றவற்றை தூண்டவல்ல சிந்தனைக்குரிய செயற்பாங்காகும். அறிவியல் செயற்பாங்கு திறன் கற்றுக்கொள்வதால் அறிவியல் செயற்பங்குடன் தொடர்புடைய அறிவும் பண்பும் மாணவர் சிறப்பாக சிந்திக்க உதவுகிறது. 4ஆம் ஆண்டில் மாணவர்கள் மொத்தம் 12 அறிவியல் செயற்பாங்கு திறன்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றீர்கள். இன்றைய அறிவியல் செயற்பாங்கு திறன் அதாவது சேகரிக்கப்பட்ட தரவுகளை விளக்குதல் என்பதாகும். தரவுகளை விளக்குதல் என்பது பொருள், நிகழ்வு அல்லது மாற்றமைவிலிருந்து திரட்டிய தகவல்களை கொண்டு அறிவுபூர்வமான விளக்கம் தருதல் என்பதாகும். தரவில் காணப்படும் பொருள், நிகழ்வு அல்லது மாற்றமைவு விளக்குவதற்கு தொடர்புடைய ஏடல்களை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது ஓர் ஆய்வு இறுதியில் கிடைக்கப்பெறும் புள்ளி விவரங்களை துல்லியமாகவும் தெளிவாகவும் விளக்குதல் என்பதுதான் இந்த தரவுகளை விளக்குதல் என்னும் அறிவியல் செயற்பங்கு திறனாகும். மாணவர்கள் புள்ளி விவரங்களை அட்டவணை, பட்டைக்குறி வரைவு அல்லது படம் போன்ற தரவுகள் வழி விளக்கம் கூறலாம். இங்கு ஓர் எடுத்துக்காட்டு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அட்டவணை. மாணவர்கள் இந்த அட்டவணை வழி சில தகவல்களை பெறலாம். அதாவது மகிழுந்து, விற்கப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை இங்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மகிழுந்துகளின் எண்ணிக்கையை, மொத்த எண்ணிக்கையை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அட்டவணையின் கீழ் வழங்கப்பட்டுள்ள இந்த குறிப்பை மாணவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மகிழுந்து 150 மகிழுந்துகளுக்கு சமமாக கூறப்படுகின்றது. ஆக இந்த மகிழுந்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை மாணவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு மாணவர்கள் இந்த அட்டவணையில் தற்சார்பு மாறி, சார்பு மாறி போன்ற தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தற்சார்பு மாறி என்பது ஆராய்விற்காக நாம செய்யும் சில மாற்றங்கள். இங்கு மாணவர்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. ஆண்டு ஒவ்வொரு ஆண்டாக மாற்றம் அடையும் அல்லவா? அடுத்ததாக சார்பு மாறி. சார்பு மாறி என்பது மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகள். அதாவது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் மகிழுந்துகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை காட்டுகின்றது. அதுதான் இங்கு வழங்கப்பட்டுள்ள சார்பு மாறி. அதாவது விற்கப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை. இது போன்ற தகவல்களை மாணவர்கள் முதலில் அறிய வேண்டும். அடுத்ததாக முதலில் கூறியது போல இந்த மகிழுந்துகளின் எண்ணிக்கையை மாணவர்கள் குறித்து வைத்துக் கொள்வது அவசியம். அதாவது முதலில் ஒரு மகிழுந்தின் எண்ணிக்கை 150 என்று கூறினோம் அல்லவா? ஆக 2 மகிழுந்துகள் இருந்தால் மொத்தமாக 300 மகிழுந்துகள் என்று பொருள்படும். அடுத்ததாக 2016ஆம் ஆண்டில் இங்கு 4 மகிழுந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு மகிழுந்து 150 என்றால் 4 மகிழுந்துகள் மொத்தமாக 600 ஆகும். அடுத்ததாக 2017ஆம் ஆண்டில் 1, 2, 3, 4, 5, 6 மகிழுந்துகளின் எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்த தொகையாக மாணவர்கள் 900 என்று எழுதி கொள்ள வேண்டும். இந்த 900 எவ்வாறு வந்தது என்றால் இந்த மகிழுந்துகளின் எண்ணிக்கை 150உடன் மாணவர்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7 மகிழுந்துகள். அதாவது இந்த 7 மகிழுந்துகளின் மொத்த எண்ணிக்கை 1050 மகிழுந்துகள் ஆகும். ஆக இது போன்ற தரவுகளை மாணவர்கள் முதலில் குறித்து வைத்துக் கொள்வது அவசியம். அடுத்ததாக
மாற்றமைவு. அதாவது இந்த கேள்வியில் மாணவர்கள் பார்த்தீர்கள் என்றால், விற்கப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றமைவை மாணவர்கள் விளக்கமாக கூறலாம். அதாவது மாற்றமைவு என்பது சேஞ்சஸ். இந்த மாற்றமைவு அதிகரித்துள்ளதா, குறைந்துள்ளதா என்று மாணவர்கள் கண்டறிய வேண்டும். இந்த மாற்றமைவை மாணவர்கள் சார்பு மாறியில் கண்டறியலாம். இங்கு மாணவர்கள் முதலில் குறித்து வைத்தது போல 300, 600, 900, 1050 இந்த எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. ஆக மாணவர்கள் அதிகரிக்கிறது என்ற மாற்றமைவை கூறலாம். அடுத்ததாக 2018ஆம் ஆண்டிலும் 2016ஆம் ஆண்டிலும் விற்கப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கையின் வேறுபாடு, இந்த தகவலையும் மாணவர்கள் கூறலாம். அதாவது வேறுபாடு என்பது வித்தியாசம். இங்கு 2 ஆண்டுகளின் கூறப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகள் கூறப்பட்டுள்ளது. அதாவது 2018ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டும். ஆக மாணவர்கள் இங்கு வழங்கப்பட்டுள்ள தொகையின் வேறுபாடுகளை கண்டறியலாம். அதாவது 2018ஆம் ஆண்டில் 1050 மகிழுந்துகள் விற்கப்பட்டன அல்லவா? அப்பொழுது 1050லிருந்து 2016ஆம் ஆண்டில் விற்கப்பட்ட 600 மகிழுந்துகளை மாணவர்கள் கழிக்க வேண்டும். ஆக 450 மகிழுந்துகளின் வேறுபாடு இங்கு கிடைக்கும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக 2வது எடுத்துக்காட்டு. பின்வரும் பட்டை குறிவரைவு நீர் வெப்பப்படுத்தப்படும் போது ஏற்படும் வெப்பநிலை மாற்றத்தை காட்டுகிறது. குறிவரைவின் அடிப்படையில் தகவல்களை திரட்டி விளக்குக. இங்கு ஒரு பட்டை குறிவரைவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பட்டை குறிவரைவின் வழி மாணவர்கள் கிடைநிலை பகுதி, செங்குத்து நிலைப்பகுதி மாணவர்கள் தெரிந்து வைப்பது அவசியம். அடுத்ததாக முதலில் கூறியது போல மாறிகள், அதாவது தகவல்கள். இந்த கிடைநிலை பகுதி தற்சார்பு மாறியையும் செங்குத்து நிலை சார்பு மாறியையும் குறிக்கும். இங்கு நாம் நேரங்களை, அதாவது நிமிட அளவில் மாற்றம் செய்ய முடியும். 5 நிமிடம், 10 நிமிடம், 15 நிமிடம். அடுத்ததாக இந்த நிமிட மாற்றங்களுக்கேற்ப வெப்பநிலையில் எவ்வாறு மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் மாணவர்கள் இந்த குறிவரைவில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது 5 நிமிடத்தில் நீரின் வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் என்று மாணவர்கள் கூற வேண்டும். அடுத்ததாக 10 நிமிடத்தில் 60 பாகை செல்சியஸ் நீரின் வெப்பநிலையாகும். 15 நிமிடத்தில் நீரின் கொதிநிலை 90 பாகை செல்சியஸாக உள்ளது. அடுத்ததாக இந்த தகவல் முதலில் கூறியது போல தற்சார்பு மாறி இங்கு நிமிடம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. சார்பு மாறி வெப்பநிலை, அதாவது பாகை செல்சியஸில் குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல் இங்கு இதன் வழி நாம் என்ன பெறலாம் என்றால் மாற்றமைவு, அதாவது தற்சார்பு மாறி மாற்றத்தினால் இந்த சார்பு மாறியில் எவ்வாறு மாற்றமைவு ஏற்பட்டுள்ளது, இந்த வெப்பநிலையில் எவ்வாறு மாற்றமைவு ஏற்பட்டுள்ளது என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கு காண்பது போல 5 நிமிடத்தில் 30 பாகை செல்சியஸ், பிறகு 60 பாகை செல்சியஸ், அதன் பிறகு 90 பாகை செல்சியஸாக நீரின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. சரி மாணவர்களே, இப்பொழுது எடுத்துக்காட்டு பயிற்சிகளை காணலாம். பயிற்சி 1. நகுலன் செடியின் இலைகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டான். இங்கு ஒரு அட்டவணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அட்டவணை வழி மாணவர்கள் 2 தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தற்சார்பு மாறி மற்றும் சார்பு மாறி. இங்கு தற்சார்பு மாறி நாள்களின் எண்ணிக்கை வழங்கப்பட்டுள்ளது. 2 நாள்கள், 5 நாள்கள், 7 நாள்கள், பிறகு 10 நாள்கள். அடுத்ததாக சார்பு மாறியாக துளிர்விட்ட இலைகளின் எண்ணிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 2 நாள்களில் 2 இலைகள் துளிர்விட்டுள்ளன. அடுத்ததாக 5வது நாளில் 4 இலைகள் துளிர்விட்டுள்ளன. 7வது நாள்களில் 6 இலைகள் துளிர்விட்டுள்ளன. அடுத்ததாக 10வது நாளில் 8 இலைகள் துளிர்விட்டுள்ளன. இந்த அட்டவணைப்படி மாணவர்கள் மாற்றமைவையும்
கண்டறியலாம். அதாவது 2 இலைகள், 4 இலைகள், 6 இலைகள் மற்றும் 8 இலைகள். இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ஆக இதன் மாற்றமைவு அதிகரித்துள்ளது என்பதை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா மாணவர்களே? அடுத்ததாக இந்த கேள்வி, இந்த அட்டவணை தொடர்பான கேள்விகளை எவ்வாறு பதிலளிப்பது என்பதை காணலாம். முதலாவதாக இந்த ஆய்வின் நோக்கம் என்ன? நோக்கம் என்பது 2 தகவல்களை நாம் ஆராய்ந்தோம் அல்லவா? அதாவது நாள்கள் மற்றும் துளிர்விட்ட இலைகளின் எண்ணிக்கை. இந்த தகவல்களுக்கான இடையில் ஏற்பட்டுள்ள தொடர்பு எவ்வாறு உள்ளது என்பதை மாணவர்கள் எழுத வேண்டும். அதாவது நாள்களுக்கும் துளிர்விட்ட இலைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய என்பதுதான் இந்த ஆராய்வின் நோக்கமாகும். அடுத்ததாக துளிர்விட்ட இலைகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட மாற்றமைவு என்பதை மாணவர்கள் அதிகரித்துள்ளதா அல்லது குறைந்துள்ளதா என்று கூற வேண்டும். மாற்றமைவை நாம் சார்பு மாறியில்தான் காண்போம். அதாவது 2 முதல் 8 இலைகளின் எண்ணிக்கை துளிர்விட்டுள்ளன. அதன் மாற்றமைவு அதிகரிக்கிறது. அடுத்ததாக இந்த ஆய்வில் திரட்டப்பட்ட தகவல்கள் என்பது மாறிகளாகும். மாறிகள், சார்பு மாறி மற்றும் தற்சார்பு மாறி போன்ற தகவல்களை மாணவர்கள் இங்கு குறிக்கலாம். அதாவது நாள்கள் மற்றும் துளிர்விட்ட இலைகளின் எண்ணிக்கை. அடுத்ததாக பயிற்சி 2. 4 அள்ளி மாணவர்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான மெல்லிலை தாளை கொண்டு ஆய்வை மேற்கொண்டனர். இறுதியில் மீதமுள்ள நீரின் அளவு அளக்கப்பட்டது. ஆய்வின் முடிவு அட்டவணையில் குறிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இங்குள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை காண வேண்டும். அதற்கு முன் இங்கு வழங்கப்பட்டுள்ள பட அடிப்படையிலான தகவல்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இங்கு பாத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாத்திரத்திலும் 100 மில்லிலிட்டர் நீர் ஊற்றப்பட்டுள்ளது. பிறகு அவற்றுள் மெல்லிலை தாள்கள், அதாவது டிஷ்யூ பேப்பர் எண்ணிக்கைகள் ஒவ்வொரு பாத்திரத்திலும் போடப்பட்டிருக்கின்றன. அதாவது உதாரணத்திற்கு 3 மெல்லிலை தாள்கள் போடப்பட்ட பாத்திரம் A 100 மில்லிலிட்டர் முதலில் இருந்தது அல்லவா? 3 மெல்லிலை தாள்கள் அதில் போட்டவுடன் அந்த மெல்லிலை தாள்கள் நீரை உறிஞ்சி விட்டதால் மீதம் அந்த பாத்திரத்தில் 85 மில்லிலிட்டர் நீர் மட்டுமே உள்ளது என்பதுதான் இந்த அட்டவணை வழி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாகும். ஆக மாணவர்கள் இந்த தகவல்களை இவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பி பாத்திரத்தில் முதலில் 100 மில்லிலிட்டர் நீர் இருந்தது. அதனுள் 6 மெல்லிலை தாள்கள் போடப்பட்டன. அந்த மெல்லிலை தாள்கள் என்ன செய்யும்? அந்த மெல்லிலை தாள்கள் நீரை உறிஞ்சும் அல்லவா? அந்த 6 மெல்லிலை தாள்கள் நீரை உறிஞ்சியவுடன் அந்த பாத்திரத்தில் 75 மில்லிலிட்டர் நீர் மீதம் இருந்தது. அடுத்ததாக பாத்திரம் சியில் 9 மெல்லிலை தாள்கள் போடப்பட்டன. 9 மெல்லிலை தாள்கள் நீரை உறிஞ்சிய பின் அந்த பாத்திரத்தில் 65 மில்லிலிட்டர் நீர் இருந்தது. அடுத்ததாக பாத்திரம் டியில் 12 மெல்லிலை தாள்கள் போடப்பட்டன. அந்த பாத்திரத்தில் மீதம் 45 மில்லிலிட்டர் நீர் இருந்தது. அடுத்ததாக மாணவர்கள் இந்த அட்டவணை வழி மாற்றமைவுகளையும் அறிந்து கொள்ளலாம். மாற்றமைவு, அதாவது சார்பு மாறியில் மாணவர்கள் இங்கு அடையாளம் காணலாம். 85 மில்லிலிட்டர் முதல் 45 மில்லிலிட்டர் வரை இங்கு வழங்கப்பட்டுள்ளதால் இதன் மாற்றமைவு குறைந்துள்ளது. சரியா மாணவர்களே? அடுத்ததாக இப்பொழுது நாம் கேள்விகளை காணலாம். முதலாவதாக இந்த ஆய்வின் நோக்கம் என்ன? நோக்கம் முதலில் கூறியது போல மாறிகளுக்கிடையே ஏற்பட்ட தொடர்பை மாணவர்கள் இங்கு கூற வேண்டும். அதாவது தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் உள்ள தொடர்பை மாணவர்கள் எழுத வேண்டும்.
இங்கு மாணவர்கள் பார்த்தீர்கள் என்றால் 3 தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது பாத்திரம், மெல்லிலைத்தாள் மற்றும் மீதமுள்ள நீரின் கொள்ளளவு. இவற்றுள் எவ்வாறு மாறிகளை நாம் தெரிந்து கொள்வது? மாறிகள் என்பது தகவல்கள் என்று நான் முதலில் கூறினேன் அல்லவா? பாத்திரம். மாணவர்கள் இங்கு பார்த்தீர்கள் என்றால் பாத்திரத்தின் அளவு இங்கு மாற்றம் செய்யப்படவில்லை. அதாவது ஒவ்வொரு பரிசோதனைக்கும் ஒரே பாத்திரம், ஒரே வகையான அல்லது அளவு கொண்ட பாத்திரங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரே மாதிரியான தகவல் இறுதி வரை பயன்படுத்தப்பட்டால் அது கட்டுப்படுத்தப்பட்ட மாறி என்று கூறப்படும். இந்த மாறிகள் தொடர்பான தகவல்களை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். ஆக இப்பகுதி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி என்றால் அடுத்ததாக மெல்லிலைத்தாள்களின் எண்ணிக்கை. இந்த எண்ணிக்கையை நம்மால் மாற்றம் செய்ய முடியும் அல்லவா? ஆக இந்த பகுதி தற்சார்பு மாறி. அடுத்ததாக மீதமுள்ள நீர். இங்கு மீதமுள்ள நீரின் கொள்ளளவு அளக்கப்பட்டுள்ளது. ஆக இது சார்பு மாறியாக மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நோக்கத்தில் மாணவர்கள் தற்சார்பு மாறிக்கும் சார்பு மாறிக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன என்று எவ்வாறு குறிப்பிடுவது? மெல்லிலை தாள்களின் எண்ணிக்கைக்கும் மீதமுள்ள நீரின் கொள்ளளவிற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய என்று மாணவர்கள் இங்கு எழுத வேண்டும். இரண்டாவது, மீதமுள்ள நீரின் கொள்ளளவின் மாற்றமைவு என்ன? மாற்றமைவு மாணவர்கள் முதலில் நாம் கூறினோம் அல்லவா? 85 முதல் 45 வரை உள்ளது. ஆக குறைகிறது என்று இங்கு குறிக்க வேண்டும். அடுத்ததாக டி பாத்திரத்தில் ஏன் குறைவான நீர் உள்ளது? டி பாத்திரத்தை இங்கு நாம் பார்த்தோம் என்றால் 12 மெல்லிலை தாள்கள் போடப்பட்டன. 12 மெல்லிலை தாள்கள் என்பது அதிகமான தாள்களின் எண்ணிக்கை அல்லவா? ஆக அதிகமான மெல்லிலை தாள்கள் போடப்பட்டதால் அந்த மெல்லிலை தாள்கள் மிகவும் அதிகமான நீரை உறிஞ்சியிருக்கும். ஆக இங்கு நாம் ஏன் என்ற கேள்விக்கு எவ்வாறு பதிலளிப்பது? மெல்லிலை தாள் அதிகமான நீரை ஈர்த்துள்ளது என்று மாணவர்கள் இங்கு காரணத்தை எழுத வேண்டும். அடுத்ததாக இந்த ஆய்வில் சேகரிக்கப்பட வேண்டிய இரண்டு தகவல்கள் என்பது தற்சார்பு மாறி, சார்பு மாறி ஆகியவற்றை மாணவர்கள் இங்கு குறிக்கலாம். அடுத்து இந்த ஆய்வில் 15 மெல்லிலை தாள்களை பயன்படுத்தினால் மீதமுள்ள நீரின் கொள்ளளவை முன் அனுமானம் செய்க. ஆக மாணவர்கள் இந்த பகுதிக்கு இங்கு சில வழிமுறைகளை செய்து பார்க்க வேண்டும். அதாவது 15 என்பது இங்கு கொடுக்கப்படாத ஒரு எண். ஆக மாணவர்கள் 15ஐ 12இன் கீழ் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு 15 மெல்லிலை தாள்கள் அந்த நீரில் போடப்பட்டால் மீதமுள்ள நீரின் கொள்ளளவு எவ்வளவு இருக்கும் என்பதை மாணவர்கள் முன் அனுமானம் செய்ய வேண்டும். ஆக இந்த திறனில் மாணவர்கள் இங்கு கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அதாவது 85 மில்லி லிட்டரிலிருந்து 75 மில்லி லிட்டருக்கு நாம் வேறுபாடை பார்த்தோம் என்றால் அங்கு 10 மில்லி லிட்டர் அளவு உள்ளது. அதேபோல் 75 முதல் 65க்கு 10 மில்லி லிட்டர் அளவு உள்ளது. அடுத்ததாக 65 முதல் 45க்கு மாணவர்கள் வேறுபாடை கணக்கிட்டால் இங்கு 20 என்று வரும். ஆக முதலில் 10 மில்லி லிட்டர் என்று இருந்தது. இப்பொழுது 20 மில்லி லிட்டர் இருப்பதால் மாணவர்கள் அடுத்த எண்ணிக்கை 20 மில்லி லிட்டருக்கு கழித்து கொள்ளலாம். அதாவது 45 மில்லி லிட்டரிலிருந்து 20 மில்லி லிட்டர் அளவை மாணவர்கள் கழிக்க வேண்டும். ஆக கழித்து வரும் விடைதான் இங்கு முன் அனுமானமாக மாணவர்கள் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? ஆக மாணவர்கள் இங்கு வழங்கப்பட்டுள்ள தகவல்களை
பார்த்து தெரிந்து கொண்டு பயிற்சிகளை செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.